மக்களவை துணை சபாநாயகரை தாமதமின்றி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், முக்கிய எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருவர் மக்களவை துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவது மரபு என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக தொடர்ச்சியாக கடந்த 2 மக்களவை காலத்திலும் துணை சபாநாயகர் பதவி காலியாகவே இருந்தது என்று மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டுள்ளார். இது இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல என்றும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளுக்கு எதிரானது என்றும் கார்கே தெரிவித்துள்ளார். எனவே மக்களவை துணை சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கையை தாமதமின்றி அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடியை மல்லிகார்ஜுன கார்கே கேட்டுக் கொண்டுள்ளார்.